புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாசத்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறால் தரையிறக்கப்பட்ட விமானத்தை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் பார்வையிட உள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் ஷேக் அப்துல். வணக்கம். விவரங்கள். சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் விமான பயிற்சி மையத்திலிருந்து விமானம் ஒன்று இருவர் விமானி மற்றும் பயிற்சி மாணவன் உள்ளிட்ட இருவருடன் காரைக்குடி நோக்கி சென்றுவிட்டு காரைக்குடியிலிருந்து மீண்டும் சேலம் செல்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலை வான்வழி. அப்பொழுது அந்த சிறிய ரக பயிற்சி விமானத்தின் முன்பக்க பாகம் சேதமடைந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த அந்த விமானத்தை இயக்கி வந்த விமானி ராகுல் உடனடியாக அந்த விமானத்தை திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில அம்மாசத்திரம் என்ற பகுதியில சாலையிலேயே தரையிறக்கியிருக்காரு. சாலையில இந்த விமானம் இறங்குறதுனால அப்பகுதியில பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. உடனடியாக நடுவே தரையிறக்கப்பட்ட விமானத்தை கிராம மக்கள் உதவியோடு அந்த சாலையின் ஓரத்துல தற்பொழுது அந்த பயிற்சி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் இந்த பகுதியில ஏராளமானோர் குவிந்து பார்வையிட்டு வரக்கூடிய நிலையில இன்னும் பரபரப்பு தனியாமலே உள்ளது. குறிப்பாக 5.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில விமானம் பயிற்சி விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில இன்னும் சற்று டிஜிசி அதிகாரிகள் இந்த பழுதான விமானம் உள்ளாங்க. குறிப்பா இதற்கு முன்னரே திருச்சி விமான நிலையத்தைச் சேர்ந்த இயக்குனர் ராஜு இந்த பகுதியில பார்வையிட்டு சென்ற நிலையில இன்னும் சற்று நேரத்துல ஏற்கனவே அவங்க திருச்சி விமான நிலையத்துக்கு இந்த டிஜிசி அதிகாரிகள் வந்துட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில பார்வையிட்டு இந்த விமானத்தை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட தரையிறக்கப்பட்ட விமானத்தை எப்படி இங்கிருந்து எடுத்து செல்வது அப்படின்னு பார்வையிட உள்ளாங்க. குறிப்பா இந்த பகுதியில ஏராளமானோர் தற்போது வரை குவிந்திருக்காங்க. இந்த டிஜிசி அதிகாரிகள் பார்வையிடுறதுக்காக விளக்குகளும் போக்கஸ் விளக்குகளும் இந்த பகுதியில கட்டப்பட்டிருக்க நிலையில இன்னும் சற்று நேரத்தில் பார்வையிட வராங்க. குறிப்பா அவங்க அந்த ஆய்வை மேற்கொண்டு அறிக்கையும் சமர்ப்பிக்க போறாங்க. எதனால தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது, அந்த விமானத்தை எடுக்கும் பொழுதே கண்காணிப்பு செய்து எடுத்தார்களா, அந்த பயிற்சி விமானம் அந்த பயிற்சியோட முறையாக தரையிறக்கப்பட்டதா அப்படின்றதெல்லாம் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க போறாங்க. மேலும் இன்று இரவோ அல்லது நாளை காலையோ தான் இந்த விமானம் லாரி மூலமாக பாகங்கள் கழட்டப்பட்டு எடுத்து செல்லப்படும் கூறப்படக்கூடிய நிலையில இந்த பகுதியே பெரும் பரபரப்பாக இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே இந்த விமானத்தை இயக்கி வந்த விமானியையும் அதே போல மாணவனையும் இங்கிருந்து அழைத்து சென்று அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா விமானம் தரையிறக்கப்பட்டனால அவங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருந்ததா என்று மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில தற்போது இந்த பகுதியை ஒரு பரபரப்பான சூழல் காட்சி அளிக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் டிஜிசி அதிகாரிகள் இந்த பழுதடைந்து தரையிறக்கப்பட்ட விமானத்தை பார்வையிட உள்ளாங்க. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.